கொல்லப்பட்ட இஸ்ரேல் தளபதி, இஸ்ரேல் தலைநகரத்தில் வெடித்து சிதறிய குண்டுகள், ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோ, இரவில் தாக்கப்பட்ட பஹ்ரைன், அமெரிக்காவினுடைய உயிரை எடுப்பும் ரொசாயி தகவல், சுடப்பட்டு தரையில் தவழும் இஸ்ரேலிய வீரர்கள், ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோக்கள், லெபனானில் நெத்தன்யாவுக்கு எதிராக ஒன்று கூடிய மக்கள், மாட்டிக்கொண்ட கத்தார், சவுதி, இஸ்ரேலுடன் மறைமுக உறவு, ஹர்முஸில் வேலையை காட்டும் ஓமன், 46 பாலியல் வன்முறைக்காக போராடும் ஹிந்து ரஜப், ஐரோப்பாவில் 1300 பேர் இறந்து போன சூழ்நிலை, இன்டர்நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளை ஒட்டி இருக்கக்கூடிய வீடியோக்களையும் அதை பற்றியான விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்று என்னன்னு சொன்னா பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஈரான் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த வீடியோ தாங்க. ஈரான் தரப்புல இருந்து இன்னைக்கு அவங்க மிசைல்ஸ் அனுப்புறாங்க. அனுப்பும் போது ஒரு தகவலை சொல்லிட்டு அனுப்புறாங்க. அதாவது இந்த தாக்குதல் எதுக்காகன்னு சொன்னா, அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் ஒப்பந்தத்தை மீறான். நம்மளுக்கே தெரியும், கடந்த முறை அதாவது 2025 ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போர், அந்த போருக்கு முன்னாடி கூட ஒரு ஒப்பந்தம் ஜெனீவாலையும் ஓமன்லையும் நடந்துச்சு. இப்படி ஒப்பந்தம் நடந்துகிட்டே இருக்கப்ப எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா டெஹ்ரானை தாக்குனாங்க. அதுக்கப்புறம் நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி கூட பேச்சுவார்த்தை வியன்னாவில் நடந்துச்சு. ஆனா அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது கூட அத்துமீறி தாக்குனாங்க. இது மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்குது. அப்படி நம்ம சொல்லல. அமெரிக்காவினுடைய எக்ஸ்-சிஐயா இருக்கக்கூடிய லாரி ஜான்சன் தகவல் சொல்றாரு. இவர் யாருன்னு சொன்னா ஈரானை ஆதரிக்கக்கூடியவர் கிடையாது, அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அவர் சொல்றாரு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பூருடைய கப்பலை தாக்குனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பலையும் அவங்க தாக்குனாங்க. தாக்குனதுக்கான காரணத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, இது ஹர்முஸ் ஜலசந்தியில நாங்க போட்ட ஒப்பந்தம், அதாவது ஒப்பந்தத்தினுடைய 5வது, அதாவது 14 அம்ச கோரிக்கையோட இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதில் 5வது ஒப்பந்தம் என்னன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஹர்முஸ் ஜலசந்தியில் 60 நாட்களுக்கு எந்த கட்டணமும் இல்லை. நீங்கள் போய்க்கலாம், வந்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் 60 நாளுக்கு அப்புறம் நாங்கள் சுங்க கட்டணம் வசூல் செய்ய பண்ண மாட்டோம், ஆனால் சர்வீஸ் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு வசூல் பண்ணுவோன்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க. இது ஏற்கத்தக்க காரணமாக இல்லை. ஏன்னா இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அங்கே எந்த சார்ஜஸும் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஈரான் இதை கொடுக்குறப்ப அமெரிக்காட்ட, ட்ரம்ப்கிட்ட இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்தில் இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கும்போது ட்ரம்ப் சரிங்க ஓகே அப்படின்னு தான் ட்ரம்ப் கையெழுத்து போட்டார். அது மட்டும் இல்லாமல் 30 நாட்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் எங்களுடைய கன்னி வெடியெல்லாம் அகற்றுவோம். ஆனால் அந்த 30 நாளுக்குள்ளே கூட எந்த போக்குவரத்து கப்பல் எது போனாலும் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் போகக்கூடாது. அப்படி பெர்மிஷன் வாங்காமல் போனால் அது ஒப்பந்தத்தை மீறதை நாங்கள் கருதுவோம், அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தோணியில் தான் ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு 2-3 கப்பல் போகுது. கப்பல் போகும்போது பார்த்தீங்கன்னா பந்தர் அப்பாஸில் போகல, அதாவது ஈரானுடைய கடலோர பகுதியில் போகல, இங்கிட்டு ஓமனுடைய கடலோர பகுதியில் தான் போகுது. போகிறப்ப இது ஒப்பந்தத்தை மீறி நடக்குதுன்னு சொல்லி ஈரான் அட்டாக் பண்ணதான் லாரி ஜான்சன் சொல்றாரு. லாரி ஜான்சன் கூடுதல் ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனானில் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நபாத்தியால இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை பாருங்க. மிகப்பெரிய அளவுக்கு குண்டு போட்டு மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது 2 விதமாக இந்த வீடியோ சொல்றாங்க. ஒன்று என்னன்னா, இது வெனிசுலாவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தில் இது வரைக்கும் 1452 பேர் இறந்து போயிருக்காங்க, 50,000க்கு மேற்பட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. இறைவன் அதில் பல பேர் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் எல்லாருக்கும் நல்வாழ்வை கொடுக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க. அப்படிப்பட்ட அந்த தாக்குதலோடு, அதாவது வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பூகம்பத்தோடு இந்த தாக்குதலை ஒப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெனிசுலா மாதிரிப்பா இல்லைப்பா இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ பெரிய அட்டூழியத்தை இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அதாவது தொடர்ந்து லெபனானுடைய பகுதிகளில் பல பகுதிகள் அட்டாக் பண்ணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பந்தத்தை மீறி 2 கப்பல் ஓமனுடைய கடற்படையில் போகிறனால ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தி வருது. செய்தி வந்தவுடனே பதிலுக்கு என்ன நடக்குதுன்னா, உடனே
ஈரானுடைய தெற்கு பகுதியில் பந்தர் அப்பாஸ் இந்த பகுதியெல்லாம் 10 இடங்களை டார்கெட் பண்ணி அமெரிக்காரங்க அடித்தாங்க. அதோடைய வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அதோடைய வீடியோ இதுதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரானுடைய பல கட்டளை மையங்கள், ரேடார், இது மாதிரியான அமைப்புலாம் அடிக்கப்பட்டுச்சு. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மனாமா, குவைத்தினுடைய பல பகுதிகள், கத்தாருடைய சில பகுதிகள், இப்படி எல்லா பகுதிகளிலையும் ஈரான் தொடர்ந்து 8 இடங்கள் அட்டாக் பண்ணாங்க. இவங்க 10, பதிலுக்கு ஈரான் வந்து 8 இடங்கள் அட்டாக் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை எப்படி இன்னைக்கு பார்க்குறாங்கன்னா, இதுபட்ட ஒரு மட்டுப்படுத்தல் தாக்குதல் தான். விரிவான நிலைக்கு கொண்டு போகிற ஒரு எண்ணத்தில் 2 பேருமே கிடையாது. ஏன்னா 2 பேருக்குமே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்முஸ் ஜலசந்தி ஈரானுக்கு இருக்கிற முக்கியமான அம்சமே இதுதான். ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் விட்டால் எதுவுமே நடக்காது. அதாவது ஈரான் காலி, க்ளோஸ் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக யார் சொல்கிறான்னு சொன்னால், அமெரிக்காவுடைய நேவி ஃபோர்ஸ் இருந்த மால்கம் நான்சின்னு சொல்லுவாங்க. அவரும் இந்த தகவலை சொல்கிறார். அதாவது இது ஈரான் வந்து இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துறது தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை மேற்கோள் காட்டுறாரு. ட்ரம்ப் இந்த போரை பற்றி பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, இப்படியே அங்கே ஹர்முஸ் பூட்டி இருந்தால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? ஜெட் ஃபியூல்லாம் கிடைக்காது. கிட்டத்தட்ட $600 ட்ரில்லியன் அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டு எங்கேயுமே கச்சா எண்ணெய் போகாத ஏற்பட்டும் தெரியுமா? அதனால தான் அந்த ஒப்பந்தம் நான் போட்டேனாக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பேசுன ஒரு மேற்கோள் காட்டி ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, பொருளாதாரம் பாதிப்பாயிரும். அப்போ இந்த பொருளாதாரத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும்னா, தான் பிடிய கட்டம் வச்சுக்கணும்னா ஹர்முஸை வந்து ஈரான் விடாது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஈரான் பல வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை ஈரான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. பல பகுதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவீவில் பல பகுதிகளில் ஜபா அப்படிங்கிற ஒரு பகுதியில் முதல்ல ஒரு குண்டு வெடிக்குது. அதில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவருடைய மகன் பாதிப்புக்குள்ளாகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோலோன் அப்படின்னு ஒரு பகுதி, அந்த ஹோலோன் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்பு ஏற்படுது. இந்த 2 குண்டு வெடிப்பை பற்றி 2 விதமான கருத்துக்கள் ஏற்படுது. இது தலைநகரம், நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், எங்கிட்ட எல்லா டெக்னாலஜியும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த பகுதியில் இப்போ குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. இதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய ஸ்பை உள்ளே இருப்பாங்க, ஈரானுடைய ஸ்பை இருந்து இதை வெடிக்க வச்சிருக்கலாம், இவங்க மட்டும் யோக்கியமானவங்களா? கடந்த 2025 போர் நடக்கிறப்பையும் இப்போ இடையிலங்க ஜூன் மாதத்தில் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கப்பையும் டெஹரானுடைய பல பகுதியில் இஸ்பஹான்லாம் உள்ள அவங்களுடைய மொசாட்டினுடைய உளவாளிகள் இருந்து பல இடங்களை குண்டு வெடிக்க வச்சாங்க. அது மாதிரியான தாக்குதல் தான் இது அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட தாக்குதலை இன்னைக்கு டெல் அவீவில் நடந்திருக்கு. டெல் அவீவினுடைய பல பகுதிகள் இன்னைக்கு கண்காணிப்பு கீழே கொண்டு வரப்பட்டு அபாய எச்சரிக்கையும் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, கத்தாரும் சவுதியும் சேர்ந்து இன்னைக்கு ஹாரைட்ஸுங்கிற நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலோட ஒரு கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க. கள்ள உறவு வச்சு பார்த்தீங்கன்னா F-15 அந்த விமானத்தினுடைய பாகங்கள் DRCIMங்கிறாங்க. ஏதோ இது என்னன்னு சொன்னால் ரேடார் மாதிரியா, இது வந்து யார் தாக்க வந்தால் கண்காணிச்சு சொல்லுமா. அதே மாதிரி மேட்ச் பேட் கையில் வச்சுக்கிட்டு அடிப்பாங்க, ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் அடிக்கிறது. அதை தடுக்கிறதுக்காக இவங்க JHMCS அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பொருட்களும், அது மட்டும் இல்லாமல் விமானங்கள் போயிங் 747க்கு தேவையான விமானங்கள், அந்த விமானத்துடைய உதிரி பாகங்கள், இது எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து குளோபல் சப்ளை மூலியமாக அமெரிக்கா மூலியமாக போயிருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்கன்னு பாருங்கள். பென்டகனில் இன்னைக்கு அவங்களுடைய உளவுத்துறை பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறாங்க. காரணம் என்ன? இஸ்ரேல் வேவு பார்ப்பான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இஸ்ரேலுடைய USS லிபர்ட்டி கப்பலை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1980 எடுத்து உள்ளே இருந்து வேவு பார்த்து இன்னைக்கு என்ன பண்ணான்னா, அமெரிக்காவுடைய பல ரகசியங்களை விற்று அமெரிக்காக்காரனை இஸ்ரேல்காரனை 30 வருஷம் தண்டனை கொடுத்து வச்சுருந்தான் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட இந்த சவர்மா சல்மானு அவன் வாங்கியிருக்கான், கத்தார்காரங்களும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பல பேர் போட்டுட்டு என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் தரப்புலேருந்து தொடரக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நபாத்தியாவுடைய பல பகுதியில் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வீடியோ தர்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சிங்கிள் ஆள் பார்க்க உங்களுக்கு தெரியும், ரொம்ப தைரியமாக போகிறாரு, போய் உள்ளே பூந்து அடிக்கிறாரு. அடிக்கிறப்ப அவர் மேலே பீரங்கி கொண்டு ஒரு ஆளை அடிக்கும், அப்படியே அங்கிட்டிருந்து ஒரு பீரங்கி கொண்டு வர்றான், இங்கிட்டிருந்து ஒரு பீரங்கி கொண்டு வர்றான், அவரை அடித்து அவரை கொண்டுடுறாங்க. இதுக்கான காரணமாக சொல்கிறப்ப என்னென்னா, லெபனானுடைய பல பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லெபனானுடைய குடிமக்கள், லெபனான் வாசிகள், தெற்கில் இருக்கக்கூடிய லெபனான் வாசிகள், அவங்கெல்லாம் இன்றைக்கி நெத்தனியாவுக்கு எதிராக போராடுறாங்க. குறிப்பாக லெபனானுடைய அரசாங்கத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லெபனான் அரசாங்கம் வேற, அதனுடைய துணை இராணுவ படையாக இருக்கக்கூடியதான் ஹிஸ்புல்லா.
இந்த ஹிஸ்புல்லாக்கு அவங்ககிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. இவங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட கணிசமான மக்களும் இருக்காங்க. குறிப்பாக பெய்ரூட்டுடைய தெற்கு பகுதியில் தஹியில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அரசாங்கம், இந்த லெபனான் அரசாங்கம் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு சரின்னு அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒப்பந்தம்னா, அவன் நாட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டான். என் நாட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, லிட்டானி ஆறுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இஸ்ரேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறாங்க 10 கிலோமீட்டரு, ஒருத்தவங்க 5 கிலோமீட்டரு, ஒருத்தவங்க 18 கிலோமீட்டருங்கிறாங்க. இவ்வளோ தூரம் உள்ளே வந்தவனா சரி இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டவன தான் லெபனான் வாசிகள் மொத்த பேரும் நெத்தனியாவுக்கு எதிராக தெரு வீதிகளை இறங்கி போராடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த காரணமாகவும் ஹிஸ்புல்லாக்கு அவங்களுடைய அடியை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாவுடைய தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தொடர்ந்து அவங்க பல வீடியோக்களை அப்லோட் பண்ணுறாங்கன்னு. இந்த வீடியோ பார்த்தா தெரியும், ஒரு 3 எரும மாடுக இஸ்ரேலுடைய வீரர்கள் போகிறப்ப அட்டாக் பண்ணி அவங்க கீழே விழுந்து தவழ்ந்து போகிறாங்க. அவங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஹிஸ்புல்லா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வைரலான வீடியோக்கள்ல ஒன்றுங்க. லெபனானுடைய பகுதி தாங்க இப்போ ரொம்பவுமே இங்கே இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. ஏன்னா லெபனானுடைய பல இடங்களில் பல மக்கள் தாக்கப்பட்டு கத்தாரினுடைய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் 100 பேருக்கு அதிகமானவர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு கத்தார் பேசியிருக்கிறாங்க. என்னதான் விமர்சனம் இருந்தாலும், என்னதான் தவறு செஞ்சாலும் ஒரு பக்கத்தில் குரலாவது கொடுக்குறான். சவுதி எதையுமே வாயே துறக்காமல் இருக்கிறான். 100 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்தாருடைய அமைச்சர்கள் சொல்கிற சமயத்தில் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் சிங்கங்கள் மாறி நாங்கள் இன்னும் போய் அங்கே அடிக்க போகிறோம், இன்னும் போய் நாங்கள் தாக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறான். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிஞ்சு இன்னும் இந்த போர் அதிகமான வீரியம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இஸ்ரேல்காரனால அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. அதையும் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெர்லின், அதாவது ஜெர்மனியுடைய தலைநகரம் பெர்லின், போலாந்து போன்ற பகுதியெல்லாம் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது. இரவு நேரங்கள்லேயே 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் நீச்சல் குளத்துக்கு குளிக்க போனவங்க பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க. வயதான முதியவர்கள் 68 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ள நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. WHO தலைவராக இருக்கக்கூடிய தெத்தோனம் ஆண்ட்ரோஸ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1300 பேருக்கு அதிகமானது இறந்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த வெப்பநிலை மாற்றம் தான். இந்த வெப்பநிலை மாற்றத்துக்கு கூட காரணம் என்னன்னு சொன்னால், அது டிஃபால்ட்டாக நடந்ததில்லை, இங்கே இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள் இருக்குல்ல அதனால ஏற்பட்டது. இந்த மாற்றத்துக்கு காரணமே மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் அப்படின்னு தெத்தோனம் ஆண்ட்ரோஸ் இந்த தகவலை சொல்றாரு. கிட்டத்தட்ட 1300க்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு ஐரோப்பாவில் இறந்து போயிருக்காங்க, பிரான்ஸ் எல்லாம் உட்பட அப்படிங்கிறதும் சர்வதேச நியூஸ் சேனலில் முக்கியமான செய்திகளில் ஒன்று. அப்பாவி பாலஸ்தீனியர்கள் 46 பேர் சிறைச்சாலையில் சித்திரவதை செய்யப்பட்டு, சாப்பாடு இல்லாமல் வேணும்னே பட்டினி போடப்பட்டு, பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்துமர் பென்குங்கிற ஒரு மிகப்பெரிய சைத்தானா செஞ்சிருக்கிறான். இவன் தான் இஸ்ரேலுடைய பல சிறைச்சாலைகள், அது சிறைச்சாலைன்னு சொல்லக்கூடாது, மனிதனை கொல்லக்கூடிய ஒரு சாலை, சீதாமேன் ஒபார் போன்ற சிறைச்சாலைலாம் சொல்லுவாங்க. அந்த சிறைச்சாலையுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடியவன் தான் இவன் தான். இவன் என்ன பண்ணுவான்னா, சிறைச்சாலையில் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இடத்துல போய் நின்றுக்கிட்டு அங்கே வீடியோ போடுவான், உங்களை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லுவான். இப்படி பல முறை விஷம கருத்தை பேசுகிறவன், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைய கூட முயற்சி செஞ்சவன் தான் இந்த சைத்தான். இந்த சைத்தான் மேலே இன்னைக்கு ஹிந்து ரஜப் அறக்கட்டளை, ஹிந்து ரஜப் யாருங்கிற செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ஹிந்து ரஜப் பேரில் ஜெர்மனியில் ஒரு அறக்கட்டளை, அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட் எப்படிப்பட்ட ட்ரஸ்ட்னா, இன்னைக்கு இங்கே உலகத்தில் இருக்க மாதிரி பேசிட்டு கலந்து போகிற மாதிரி, இப்போ தமிழகத்தில் ஒரு விஷயத்தை ஒரு சமயத்தில் நம்ம பேசிட்டு கடந்து போயிடுவோம்ல, அடையாள ஆர்ப்பாட்டங்களாக இருக்கும்ல, அப்படி இல்லாமல் நெத்தன்யாவுக்கு எதிராக ஐசிஜியில் இன்னைக்கு இந்த வழக்கை கொண்டு போனதில் ஹிந்து ரஜப் அறக்கட்டளை முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஹிந்து ரஜப் அறக்கட்டளை 46 பேரை இத்துமர் பென்குவிர் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தை தாக்கல் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இத்துமர் பென்குவிர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனை எப்படியாவது டார்கெட் பண்ணணும், இந்த கால சூழ்நிலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு ஐடியா பண்ணி இன்னைக்கு ஹிந்து ரஜப் அறக்கட்டளை இந்த கேஸ் அமெரிக்காவில் தொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்கா அது விசாரிக்குமா, நியாயமான தீர்ப்பு வழங்குமா, இதை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நெத்தனியாவுக்கும் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய இந்த சண்டையை பயன்படுத்திக்கிட்டு இத்துமருக்கு ஒரு தண்டனை வழங்கினாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு செய்தி நடந்திருக்கு. உண்மையிலே இந்த அறக்கட்டளை சும்மா தொடங்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களா மக்கள், அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஹிந்து ரஜப் அறக்கட்டளை செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட நிலை,
அவருக்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கான்னு பாருங்கள். இவருடைய சம்பவத்தை நம்ம இங்கேருந்து பார்ப்போம். 29 அக்டோபர் 2023 அன்னைக்கு இவர் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு கனவு காண்றார். எப்படின்னா அந்த கனவோட அந்த செய்தியை அவர் சொல்கிறாரு. நான் படுத்துக்கிட்டு இருக்கப்ப என் மனைவி, என் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாரும் அப்படியே கடந்து போகிறாங்க. அப்போ 2 பேர் வெள்ளை நிற ஆள் அணிஞ்சவங்க கூப்பிட்டு போகிறப்ப நான் எதிர்த்து போகிறப்ப இல்லை நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தூரம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அவங்க போயிட்டு அப்படியே அவங்க மறைஞ்சிட்றாங்க. அப்படியே டக்குன்னு முழிப்பு வருது. நான் முழிச்ச உடனே ஒரு குரல் வருது. என்னென்னா, யாராவது உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கத்துறேன். அலி சொல்கிறாரு, நான் கத்துறேன். அவர் டாக்டர், அவர் கத்துறாரு, நான் உயிரோடு இருக்கேன்னு கத்துனதுக்கப்புறம் என்னை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் செய்தி நம்ம அப்படியே பார்ப்போம். அவரோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. நான் அலி, ஒரு டாக்டர். என்னுடைய குடும்பம் பைத் லஹியாவில் ரொம்ப அமைதியான ஒரு குடும்பம். நாங்கள் எந்த குழுக்களோடு சம்மந்தப்பட்டவரும் இல்லை, எந்த விதமான ஆயுதங்களும் வீட்டில் இல்லை. எங்கள் குடும்பமே ஒரு மருத்துவ குடும்பம், மக்களுக்காக சேவை பண்ண ஒரு குடும்பம். தொடர்ந்து மக்களுக்காக சேவை பண்ணிக்கிட்டு இருந்த நான் நிலை எப்படிப்பட்ட நிலைனா, எனக்கு நான் இரவு முழுவதும் வேலை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 10 சர்ஜரி பண்ணுவேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னா மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சு திரும்பி 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி நான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்னுடைய நெட்வொர்க்கு இல்லாமல் போயிடுது. அந்த சமயத்தில் கூட வண்டியை தேடி பிடிச்சி நான் ஹாஸ்பிட்டலில் போய் உதவி பண்ணுறேன். என் மனைவியும் ஒரு மருத்துவர் தான், ஆனால் கர்ப்பிணியாக இருந்த காரணத்தினால அவங்க வராமல் வீட்டில் இருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்தில் நெட்வொர்க் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ரொம்ப எனக்கு பயமாக இருந்துச்சு. இரவு முழுதும் வேலை செஞ்சுட்டு காலையில் ஒரு 8-9 மணி இருக்கும் நெட்வொர்க் வந்தோன்னா முதல்ல என் மனைவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். காரணம் என்னென்னா, மனைவி உயிரோடு இருக்காங்களா, என் வீட்டில் குண்டு போடப்பட்டுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு செய்தியை சொல்கிறாரு. அப்படி எதுவும் நடக்கலை. என் மனைவி இந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 2 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தனால நான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு என் மனைவிட்ட கொடுத்துட்டு நான் அந்த மதிய நேர தொழுகை, லொஹர் தொழுகைன்னு சொல்லுவாங்க, அந்த தொழுகையை தொழுதுட்டு நான் போய் படுத்த சமயத்தில் தான் என் வீட்டில் குண்டு போடப்படுது. குண்டு போட்டோன்னா அந்த சூழ்நிலையை சொல்கிறாரு. என்னை காப்பாற்ற வந்தாங்க. நான் வந்தவுடனே என்னை தூக்குன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், என்னை ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. அவுதா ஹாஸ்பிட்டல், அக்ஸா ஹாஸ்பிட்டல், இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும், ஷிஃபா ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கேயுமே எனக்கு மருத்துவம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இல்லை. என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, டாக்டர் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இடம் இல்லை, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். போகிற சமயத்தை நான் கேட்குறேன், என் மனைவி என்னானாங்க. இவருக்கு ஹசன்னு குழந்தை, ஹசன் அகமது, ஹசன் அலின்னு ஒரு குழந்தை. எங்களுடைய மனைவி பேர் இனாஸ். ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கான்னு ரொம்ப ஆசையாக இருந்து மனைவி 5 மாத கர்ப்பிணி. நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டே போகிறப்ப கேட்டேன், என்னாச்சு இல்லை நல்லா இருக்காங்க, நீ கவலைப்படாங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்கள், அது பாருங்கள் எல்லாரும் சொல்லி கடைசியாக மறுநாள் காலை விழிக்கும் போது என் தம்பியை பற்றியும் என் குடும்பத்தை பற்றி நான் ஒவ்வொருத்தையும் பட்டியலிட்டு கேட்டேன். எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என் மனைவியை பற்றி தகவல் சொன்னாங்க. அவள் தொழுகை நின்றுருந்தா, தொழுகை கூடிய அந்த ஆடை போடுவாங்களா இல்லையா, ஹிஜாப் போட்டு அணிஞ்ச நிலையில் அந்த என் மனைவி குண்டடிப்பட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் 5 மாத குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அந்த பெண்மணியுடைய வயிற்றிலிருந்து குழந்தையை எடுக்கிறாங்க. அந்த குழந்தை பெண் குழந்தை, அவர் பெண் குழந்தை ஆசைப்பட்டார். ஆனாலும் அந்த பெண் குழந்தை பிறந்து 1 மணி நேரம் இருந்த அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்படி தான் வாழ்க்கையை சொல்லிவிட்டு தான் தம்பி அகமதை பற்றி சொல்கிறார். அகமது என் தம்பி, எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், துண்டாக உடம்பு இருந்துச்சு. என் தம்பியினுடைய மனைவி ஒரு மகசூன், அவங்க ஒரு டாக்டர், அவங்களும் கொல்லப்பட்டாங்க. என் தம்பியுடைய டோட்டல் குடும்பம் அழிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, 2 தங்கச்சி மட்டும்தான் எனக்கு. அப்படி தான் வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே இருந்து அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார். அப்படி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். பெட்சலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு. இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னு அப்படி விரக்தியில் பேசிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக துருக்கி போக வேண்டியிருந்துச்சு. அங்கே போனேன், அங்கே ட்ரீட்மெண்ட் பிடிச்சி நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ நான் டாக்டராக சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். மறுபடியும் நான் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என் குடும்பத்துடைய நினைப்பு எனக்கு அடிக்கடியே வந்துக்கிட்டு இருக்கு. எனக்காக நீங்கள் இறைவனிடம் வலிமையை கேட்குற தவிர எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி தன் வாழ்க்கையில் சந்தித்த இந்த சம்பவங்களை சொல்லி மக்கள்கிட்ட அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, எனக்கு வலிமையை கொடுக்கணும், நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இப்போ மறந்துடாம ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் அவர்களுக்காக துவா செய்யணும். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.